நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பாசக்கார பசங்க நாங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு பெரிய லாரியில நிறையா பன்னிங்களை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த லாரியிலேருந்து ஒரே ஒரு பெரிய பன்னி மட்டும் தெரியாம தவறி கீழே விழுந்துருது. அந்த லாரியும் வேகமாக போயிடுச்சு. இப்போ இந்த பன்னிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. லாரி வேற போயிடுச்சே, இனி எல்லா பன்னிங்களும் எங்கே இருக்கும்னு தெரியல. நம்ம நடந்தே போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருந்தது. ஒரு பெரிய குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ளே நம்ம போய் இன்னைக்கு தங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குகைக்குள்ளே வந்துடுச்சு. இந்த குகை ரொம்ப நல்லா இருக்கே, எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுது. யாருமே இல்லை. அது இல்லாமல் இந்த குகைக்கு யாரும் வரணும்னு வரவே இல்லை. அப்போ இனிமேல் நம்மளே இங்கே தங்கிக்க வேண்டியதான். சரி, இது நம்மளோட குகை, நான் தான் இந்த குகையோட ராணி அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்தது. சில நாட்கள்லையே அந்த பன்னிக்கு 3 பன்னிக்குட்டிங்க பிறந்துருச்சு. இந்த பெரிய பன்னி அந்த 3 பன்னிக்குட்டிங்களையும் ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வந்தது. ஆனால் 3மே வளர்ச்சி ரொம்ப குட்டியாகவே இருக்குங்க. என்னென்ன உணவோ கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த பன்னிங்க வளர்ந்த மாதிரியே இல்லை. குட்டி குட்டி பன்னிங்களாவே தான் இருக்குது. 3ம் ஒரே மாதிரி இருக்குது. என்னடா இது, நம்மளோட 3 பன்னிக்குட்டிங்களும் வளரவே மாட்டேங்குதுங்களே, இதுங்களுக்கு வயசு மட்டும் ஆயிட்டே போகுது. இந்த பன்னிக்குட்டிங்க குட்டியாகவே இருக்குங்க. இதுங்க என்ன பண்ண போகுதுங்கன்னே தெரியலையே. அவங்களுக்குன்னு வீடெல்லாம் வேணும். இதுக்கப்புறமும் இந்த வீடெல்லாம் பத்தாதே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணம் தான் வந்துட்டே இருந்தது. எனக்கும் வயசாயிட்டே வருது. இப்போ இனிமே யார் இவங்களை கவனிச்சுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 குட்டி பன்னிங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம அம்மா நம்மளை நினச்சி வருத்தப்படுறாங்களே, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நாம் ஒரு விஷயத்த சாதிச்சாகணும். அதுக்காக நம்ம தான் நம்ம அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. அம்மா அம்மா, நாங்கள் 3 பேருமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இங்கே வாங்கம்மா, நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், என்னடா செல்லங்களா, என்ன சொல்ல போகிறீங்க? எதுக்கு இப்போ பேகெல்லாம் மாட்டிட்டு வந்துருக்குறீங்க? எங்கே போகிறீங்க? நாம் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பன்னிங்க 3ம் சொல்லுது, அம்மா அம்மா, நாம் எல்லாரும் எங்கேயும் போகலை, நாங்கள் 3 பேர் தான் போக போகிறோம். நீங்கள் இங்கேயே தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த நாங்கள் சாதிக்கலான்னு இருக்கோம். நாங்கள் 3 பேரும் ஒன்றா ஒரு அழகான பெரிய வீடு ஒன்று கட்ட போகிறோமா. கட்டிட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுங்கம்மா. நாங்கள் நல்லா வீடு கட்டணுன்ட்டு. நாங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுவோம். நாங்கள் ஆள் தான் குட்டி குட்டியாக இருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ளேயும் தைரியம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. அந்த பெரிய பன்னிக்கும் அவங்க 3 பிள்ளைங்களும் சொன்னோன்னையும் அவ்வளோ ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா செல்லங்களா சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்களே, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நீங்கள் நல்லா வீடு கட்டுவீங்க, ரொம்ப பெரிய அழகான வீடாக கட்டுவீங்கடா. நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறேன். நல்லபடியாக போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு வழி அனுப்பி விடுறாங்க. இப்போ அந்த 3 பன்னிங்களும் ஒன்றா கிளம்பிட்டாங்க. நடந்து போனதுலேயே களைப்பாயிட்டாங்க. சரி, நாம் ஒரு மரத்தடியில் உட்காரலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்தடியாக பார்த்து உட்காந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சதுமே, டே, நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு இன்னொருத்தன் கேட்குறான். இரு நான் ஒன்று சொல்கிறேனே அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொல்கிறான். சரிடா, ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அம்மா கிட்ட நாம் என்ன சொன்னோம், ஒரு பெரிய அழகான வீடாக ஒன்று கட்டிட்டு வருவோமா, அப்போ தான் நாங்கள் நம்ம வீட்டுக்கு வருவோம்னு சொன்னோம்ல. ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்ட வேண்டாம்டா, நாம் 3 பேர் இருக்கிறோம்ல, அதனால் ஆளுக்கு ஒவ்வொரு வீடு கட்டணும்னா மொத்தம் 3 வீடு வரும். 3 வீடுனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, இதுவும் நல்ல யோசனை தானே அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன், ஆமாடா, நீ சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தனும், என்னடா நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கட்டுறோம் தானே சொல்லிட்டு வந்திருக்கிறோம், அம்மா கிட்ட அப்புறம் பொய் சொன்ன மாதிரி ஆயிடுமே, வேண்டாண்டா, நம்ம எல்லாரும் ஒன்றாவே சேர்ந்து கட்டுவோம் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், டே இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா, நம்ம 3 பேரும் சேர்ந்து கட்டணும்னா ஒரே ஒரு வீடை தான் கட்ட முடியும்.
ஆனால் சீக்கிரமாக கட்டிடலாம். ஆனால் ஆளுக்கு ஒவ்வொரு வீடை கட்டணும்னா அதுவும் சீக்கிரமாக கட்டலாம். ஆனால் 3 வீடு கிடைக்கும். நமக்கு 1 வேணுமா 3 வேணுமா? 3 தானே வேணும். ஒரு கல்லில் ஒரு மாங்காய், 3 கல்லில் 9 மாங்காய், 3 கல்லில் 3 மாங்காவாவது அடிக்கணும். ஆனால் ஒரே ஒரு மாங்காய் அடித்தோன்னா அது பயனே கிடையாது. ஆளுக்கு ஒவ்வொரு வீடு தான். அதுக்கான வழியை பார்ப்போம். நீ எதையும் யோசிக்காத. நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். சரியா? நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பிட்டானுங்க. ஒவ்வொருத்தனும் நான் இங்கே வீடு கட்ட போகிறேன், நான் அங்கே வீடு கட்ட போகிறேன், நீ இங்கே வீடு கட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்த பிரிச்சுக்கிட்டாங்க. சரி, வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும்ல, அதை நாம் போய் சேகரிப்போம், வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு பண்ணி அப்படியே நடந்து வந்து ஒரு பெரிய குடவுனுக்கு வந்துருச்சு. அங்கே நிறையா வைக்கோல் வச்சுருக்குறாங்க. சரி, நாம் அந்த வைக்கோல் போய் வாங்கிட்டு அதில் நாம் வீடு கட்டலாம். அனல் தெரியாது, ரொம்ப சுகமாக இருக்கும். அது இல்லாமல் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், செலவும் அதிகமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடவுனுக்கு வந்துடுச்சு. எலி தான் அந்த குடவுனில் உள்ள ஓனர்கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ வைக்கோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வைக்கோலை வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வருது. வீடு எங்கே கட்டலான்னு முடிவு பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு வந்து வீடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இன்னொரு பண்ணி என்ன பண்ணுதுன்னா, நாம் இப்படி வீடு கட்டலாம். குச்சிகளால் வீடு கட்டணும்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஒரே மாதிரியான டிசைன்லையும் இருக்கும். நம்ம வீடை பார்க்கும்போதே சும்மா பளிச்சுன்னு இருக்கும். மழை தண்ணி எதுவுமே உள்ளே போகாது, காற்றடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம அம்மாவுக்கும் இந்த வீடு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமாகவும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வருது. அந்த விறகு கடைக்கு ஓனர் ஒரு பசு மாடு தான். அந்த மாடுக்கிட்ட விறகெல்லாம் வாங்கிட்டு, ரொம்ப நன்றி, நான் வீடு கட்ட போகிறேன், என்னோடய வீடு கட்டினதுக்கப்புறம் நான் உங்களை வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறகெல்லாம் வாங்கிட்டு தலையில் கொஞ்சம் அந்த வண்டியில் கொஞ்சம் வச்சுட்டு இழுத்துட்டே வந்து அது எங்கே வீடு கட்டலான்னு நினச்சதோ அங்கே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு பண்ணி இருக்குல்ல, நாம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வீடு கட்டலான்னு சொன்னிச்சுல்ல, அந்த பண்ணி தான். இது என்ன நினச்சதுன்னா, அவங்க 2 பேரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாம் இன்னைக்காவது ஆரம்பிப்போம். கடைசியாக ஆரம்பித்தாலும் நல்லா நிதானமாக அழகாக உறுதியான வீடாக தான் கட்டணும். அதுவும் மழை, வெயில், காற்று, புயல், வெள்ளம், பஞ்சம், நிலநடுக்கம் எது வந்தாலும் தாங்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த வீட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த சேதமும் ஆகக்கூடாது. அப்படி ஒரு தரமான வீடாக தான் நாம் கட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஒரு பெரிய கடைக்குள்ளே போகுது. அந்த கடையில் உள்ள ஓனர் ஒரு முயல். அந்த கடையில் உள்ள சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, கல், மண், செங்கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வரவே முடியாமல் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துருச்சு அதோட இடத்துக்கு. முதல்ல அந்த வைக்கோல் வாங்கிட்டு வந்துச்சுல்ல, அந்த பண்ணி ரொம்ப அழகான ஒரு வீடை கட்டிருச்சு. சரி, நாம் இந்த வீட்டுக்குள்ளே போய் இனிமேல் சுகமாக இருக்கலாம், நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டிதான் சொல்லிட்டு அதோட வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ரெண்டாவதாக ஒரு பண்ணி விறகுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சுல்ல, அந்த பண்ணி என்னன்னா விறகுகள் எல்லாத்தையும் வச்சு நல்லா சுத்தியலெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அழகான வீடாக சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குது. நாமளாக இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டினோம், நமக்கே பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. நாமளும் நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த பண்ணியும் அதோட வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. சாயங்காலம் நேரமாயிடுச்சு. அந்த 2 பண்ணிங்களும் அது வீடு கட்டுச்சுல்ல, அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு விறகு மூட்டிட்டு கதை பேசிகிட்டு இருக்குதுங்க. ஏய், என்னோட வீட்டை பற்றியா, நான் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன்ட்டு, நல்லா நிம்மதியாக தூங்கினேன், சூப்பராக குளு 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 குளுன்னு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பண்ணி சொல்லுது. அதுக்கு இன்னொரு பண்ணி சொல்லுது, ஓ அப்படியா, சரி சரி, நான் என்னோட வீட்டை விறகுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி என் கையாலேயே சுத்தியலெல்லாம் பயன்படுத்தி அடித்து சுற்றி சுற்றி கயிறெல்லாம் கட்டி அழகாக கட்டியிருக்கேன். மழை வந்தால் கூட ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே நுழையவே நுழையாது.
அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு சொல்லுது. சரி சரி, நாம் 2 பேரும் வீடை கட்டிட்டுமே, அவன் அவ்வளோ பேசுனா நாம் 3 பேரும் சேர்ந்து ஒன்றா வீடை கட்டுவோம் ஒன்றா வீடை கட்டுவோன்னு அவன் இன்னும் கட்டிகிட்டே இருக்கிறானே, எவ்வளோ நேரமாக கட்டிகிட்டு இருக்கான் பாரேன். சரி வா நம்ம போய் பேசுவோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா டேய், உன் கூட சேர்ந்து நாங்களும் வீடை கட்டிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நாங்களும் இந்த குளிர்க்குள்ளே தான் கிடக்கணும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, அவனுக்கு ஒரு வீடு இருக்குது. உனக்கு ஏதுடா வீடு? நீ என்னைக்கு கட்டி முடிக்கிறது, என்னைக்கு வீடுக்குள்ளே போகிறது? நல்ல வேலை, நான் சொல்கிற யோசனைப்படி செஞ்சதுனால 2 பேராச்சும் வீடை கட்டணும். நீ சொல்கிறத கேட்டிருந்தோன்னு வச்சுக்கோயேன், உன்ன மாதிரியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். கட்டு கட்டு, எத்தனை நாளில் கட்டி முடிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பன்னிங்களும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் நல்லா அசந்து தூங்கிட்டானுங்க. இந்த ஒரே ஒரு பன்னி மட்டும், நீங்கள் எல்லாரும் என்னென்ன வேணால் பேசிக்கோங்க, எனக்கு கவலையே கிடையாது. நான் ஒரு உறுதியான வீட்டை கட்ட தான் போகிறேன், அதில் நீங்களும் வந்து இருக்க தான் போகிறீங்க. என்னோடய வீடு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தோட அதோட வீட்டு வேலையெல்லாம் வேக வேகமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக வீடை சூப்பராக கட்டி முடிச்சிருச்சு அந்த பன்னியும். இதை எல்லாத்தையுமே ஒரு நரி ஓரமாக நின்று பார்த்துட்டே இருந்திருக்குது. நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே, நமக்கு ஏதாச்சும் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம என்ன வீடெல்லாம் கட்டுறது, நமக்கு சும்மா கிடைச்சாதான் நமக்கு பிடிக்குமே. நாம் யார் வீட்டிலையாச்சும் போய் இருப்போம், நமக்குன்னு ஒரு அடிமை சிக்காமலா போயிட போகுது, போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த வைக்கோல் இருக்கிற வீட்டுக்கு வந்துருச்சு. வந்து நின்னதுமே பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூச்சு காற்றுலையே அந்த வீட்டில் உள்ள வைக்கோல் எல்லாமே உதிர்ந்து பறந்து போய் இடிஞ்சு விழுந்துருச்சு. என்ன இது, இப்படி ஒரு லேசான வீடை கட்டியிருக்குதே, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. சரி அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கு வருது. அந்த நரி வர்றதுக்குள்ளேயும் வேக வேகமாக இந்த பன்னி அந்த பன்னிக்கிட்ட போய் சொல்லுது. இவங்க 2 பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடிக்கிட்டாங்க. பன்னிங்களே பன்னிங்களே, கதவை தரங்க, நானும் வரனே, என்னையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு லேசாக தான் அந்த கதவை தட்டுது. உடனே அந்த வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 பன்னிங்களுமே ரொம்ப பயந்து போய் வேக வேகமாக அந்த 3வது பன்னி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அந்த நரி வேற வருது, இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துட போகுது. இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஆனால் நீ ரொம்பவே உறுதியாக கட்டியிருக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தோணுது. இருந்தாலும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு அந்த சிமெண்டெல்லாம் வச்சு வீடு கட்டின பன்னி சொல்லுது, ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ரொம்ப சரி. நான் ரொம்பவே உறுதியான வீட்டை தான் கட்டியிருக்கிறேன், யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேரும் நிதானமாக இங்கே வந்து உட்காருங்க. முதல்ல பொறுமையும் நிதானமும் நமக்கு ரொம்ப அதிகம் தேவை. நீங்கள் அந்த நிதானத்திலேயே இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் நிம்மதியாக உட்காருங்க. அந்த நரி வந்துச்சுன்னா அதோட கதையை நான் பார்த்துக்கிறேன். வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அந்த பன்னி சொல்லுது. அந்த நரி வந்ததுமே, ஏய் பன்னிங்களா, நீங்கள் என்ன 3 பேரும் ஒன்றா போய் உட்காந்துக்கிட்டீங்களா? எனக்கு இடம் தாங்கலை, எனக்கும் வீடு வேணும். நீங்கள் 3 பேரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போங்க. நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், எனக்கு தான் இந்த வீடு வேணும் அப்படின்ட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுது. இருந்தாலும் அந்த வீட்டை ஒன்றுமே பண்ண முடியல. வேகமாக ஓடி வந்து கதவை ஒரே இடி இடிக்குது. அப்போவும் அந்த கதவு உடையவே இல்லை. இந்த நரி தான் ரொம்பவே போராடி போராடி ரொம்ப பலவீனமாகி மயங்கி விழுந்துருச்சு. இப்போ இந்த 3 பன்னிங்களும் ஒன்று சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீ அப்போவே சொன்னல்ல, நாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு அழகான உறுதியான வீட்டை கட்டலான்னு. நீ சொன்ன மாதிரியே செஞ்சுருந்துருக்கலாம். அப்படின்னா நம்ம மாடி மேலே மாடி வீடே கட்டியிருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் இவ்வளோ மோசமான சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நாம் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பன்னிங்க 2 பேருமே சொல்கிறாங்க.
அதுக்கு இந்த வீடு கட்டின பண்ணி சொல்லுது, நாம் வீடு கட்டியிருக்கிற விஷயத்த நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லி அம்மாவையும் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த 3 பன்னிங்களும் எவ்வளோ ஒத்துமையாக அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரியே இங்கே ஒரு அழகாக உறுதியாக சூப்பரான வீட்டை கட்டிட்டு அவங்க அம்மாவை போய் கூப்பிட்றதுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே ஒத்துமைங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒத்துமையும் நிதானமும் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றிங்கிறது நிச்சயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது தரமாக இருக்கணும். அடுத்து என்னன்னா, நாம் எந்த தொழில் பார்த்தாலும் அதில் ஒரு நேர்மையும் கடின உழைப்பும் திருத்தமும் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் நாம் செய்கிற தொழிலில் நாம் ரொம்ப பெரிய உச்சக்கட்டத்தை போய் அடைய முடியும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.